ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலவேளையிலையும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்மை கர்த்தர் பாதுகாத்து வழிநடத்தி இருப்பார். உங்கள் ஒவ்வொருவர் மேலும் தேவனுடைய பாதுகாப்பு கடந்து வந்து உங்களை சுகமாய் தங்க பண்ணியிருப்பார் என்று நான் கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 9ஆம் சங்கீதம் 18ஆம் வசனம். எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. சங்கீதங்களின் புஸ்தகம் 9:18 இப்படியாக சொல்லுகிறது: எளியவனுடைய நம்பிக்கை, சிறியவனுடைய நம்பிக்கை, எளியவனுடைய நம்பிக்கை, தேவன் மேல் உள்ள நம்பிக்கை, அவன் நம்பிக்கொண்டிருக்கிற காரியம் அது கெட்டு போகாமல் பாதுகாக்கிறார். எளியவர்களாய் இருக்கலாம், சிறியவர்களாய் இருக்கலாம், அவருடைய நம்பிக்கைகள் கெட்டு போவதில்லை. அவர் மறக்கப்பட்டு போவதில்லை. நினைத்து கொண்டிருக்கிற கர்த்தர். நாம் இந்த பண்டிகை நாட்கள் வந்திருக்கிறது, பல ஆபத்துகளை தாண்டி கடந்து வந்திருக்கிறோம். இந்த நாட்களில் நாம் யோசிக்கலாம், நாம் மறக்கப்பட்டு விட்டோமோ, ஆண்டவர் நம்மை தள்ளிவிட்டாரோ, நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படுமா, எப்படி இந்த காரியம் நடக்கும் என்றெல்லாம் யோசித்து கொண்டிருப்போம். ஆனால் நாம் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிற கர்த்தர், அவர் நம்மேல் நினைவாயிருக்கிறார். உங்கள் மேல் நினைவாயிருக்கிறார். உங்கள் பிள்ளைகள் மேல் நினைவாயிருக்கிறார். உங்கள் சந்ததி மேல் அவர் நினைவாயிருக்கிறார். சோர்ந்து போகாதிருங்கள். என்னை யார் விசாரிப்பா, என்னை விசாரிக்க ஒருவரும் இல்லை என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? நான் என் ஜனத்திற்காக சிறுமைப்படுத்தப்பட்டு விட்டேன் என்று சொல்லி யோசிக்கிறீர்களா? இல்லை, உங்களை விலக்கி ஒதுக்கி கர்த்தரே கொண்டு வந்திருக்கிறார். ஏனென்றால் உங்களை மறக்கவில்லை. நான் மறக்காமல் என் பிள்ளையை நினைத்திருக்கிறேன். என் பிள்ளையை நான் உயர்த்தி வைக்க விரும்புகிறேன் என்பதை காண்பிப்பதற்காக. வேதம் சொல்லுகிறது, யேசபேல் தன்னுடைய தீர்க்கதரிசிக்காக வரிஞ்சு கட்டி நிற்கிறார். எலியா பயந்து போகிறார். ஆனால் கர்த்தருடைய வசனம் இப்படி சொல்லுகிறது: எலியாவே, இங்கென்ன உனக்கு காரியம்? நான் உனக்கு சொன்னதை, நான் உனக்கு நிறைய வேலைகளை வைத்திருக்கிறேன், அதை நிறைவேற்று. எலியா ஓடுகிறான், நிறைவேற்றும்படி புறப்பட்டு செல்லுகிறான். அவன் மறக்கப்பட்டு போகவில்லை. அவனை கர்த்தர் கைவிட்டு விடவில்லை. யேசபேல் சொன்னதை போல அவன் வெட்டி சாய்க்கப்படவில்லை. கர்த்தர் அவனை காத்தா. கர்த்தர் அவனோடு கூட இருந்தா. அவனை வழி நடத்தினா. அக்கினி ரதத்தில் அவனை கொண்டு போனார். இந்த காலவெளியில் நீங்கள் யாரோ ஒருவர் சொன்ன வார்த்தை என்னை சிறுமைப்படுத்தி விட்டது என்று நினைக்காதிருங்கள். பரலோகம் உங்கள் சிறுமையை பார்த்துதான் உங்கள் மேல் இரக்கமாய் இருக்கிறது. நிச்சயம் நீங்கள் மறக்கப்பட மாட்டீர்கள். நிச்சயம் உங்களை ஆண்டவர் தள்ளிவிட மாட்டார். அவர் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் உயர்த்தி வைப்பார். அப்பொழுது உங்களை சிறுமைப்படுத்தினவர்கள் அதை கேட்டு ஆச்சரியப்படுவார். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்கிறது: எளியவனையும் சிறியவனையும் புழுதியிலிருந்து குப்பையிலிருந்து எடுத்து ராஜாக்களோடும் ஆசாரோடும் அமர பண்ணுகிறார். உங்களை எல்லாரும் சிறுமைப்படுத்தி இருக்கலாம், ஆனால் உங்களை உயர்த்தி வைக்கிற கர்த்தர். ஒரு சமயம் நான் ஒரு கம்பெனி பிரதிஷ்டைக்காக திறப்பிடாவுக்கு சென்றிருந்தேன். அப்பொழுது நான் ஒரு சாதாரண ஒரு கடைநிலை விசுவாசி, ஊழியக்காரன் அல்ல, விசுவாசி, வாலிபர் ஐக்கியத்தில் ஒரு முக்கியத்துவமான பணியில் இருந்தேன். அப்பொழுது அந்த திறப்பிடாவில் வாலிபர்கள், முக்கியஸ்தர்கள் மட்டும்தான் அங்கே அழைக்கப்பட்டிருந்தார்கள். எங்கள் சபையிலிருந்து வாலிபர் கூட்டமும் அங்கே அழைக்கப்பட்டிருந்தது. ஆராதனை முடிந்தது. ஆராதனை முடிந்த உடனே அந்த நாட்கள், நான் சொல்லுகிறது 96, 95 இந்த நாட்களில் ஒரு பிரியாணி கிடைப்பதென்றால் அது பயங்கர பெரிய விஷயம். பிரியாணி அவ்வளோ சாதாரணமாய் கிடைத்து விடாது. இப்போ வீட்டுக்கு எங்கே போனாலும் அந்த பிரியாணி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிடுறாங்க. ஏன்னா கறி குழம்பு வைக்கணும், வறுக்கணும், துவைக்கணும், வைக்கணும், இதெல்லாம் இருக்கும். ஆனால் பிரியாணி வச்சா ஒரே வேலை முடிஞ்சுது.
அந்த இடத்துல பிரியாணி போடுறாங்க. அதனால அந்த வாசனை எல்லாருக்கும் பசி தான். 2 மணி ஆயிடுச்சு. சாப்பாடுக்கெல்லாம் உட்காருங்கன்னு சொன்னோடனே அங்க போட்டிருந்த எல்லா டேபிளும் நிரம்பிடுச்சு. நானும் அந்த கம்பெனி ஓனரும் மட்டும் நிற்கிறோம். மற்றவங்க எல்லாம் உட்காந்தாச்சு. அந்த கம்பெனி ஓனர் அப்படியே கை கட்டி எட்டர் வந்து என்னை பார்த்துட்டே இருந்தாரு. ஏன்னா அவர் தான் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. அந்த சாப்பாடு எல்லாருக்கும் அரேஞ்ச் பண்ணது அவர் தான். சமையல்கார வச்சு செஞ்சது அவர் தான். ஆனால் அவர் பார்த்துட்டே இருக்கார். என்னடா அப்படின்னு பார்த்துட்டே இருக்காரு. அப்புறம் வந்தார், என்கிட்ட வந்தார். பிரதர், நீங்கள் ஏன் நிற்கிறீங்க, சாப்பிட உட்காரலையா? நான் சொன்னேன், இல்லை முடிக்கட்டும் பிரதர், நம்ம அடுத்த உட்காரும்போது நீங்களாம் உட்காரும்போது. இல்லை நீங்களாம் கெஸ்ட்டு, நீங்கள் தான் முன்னாடி உட்காரணும், வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய், அதையாவது நான் என்ன சொல்கிறேன்னா, சிறுமைப்படுத்தப்பட்டவன் போல ஒரு மூலையில் நின்றிருந்த என்னை கரணம் பிடித்து கொண்டு போய் ஊழியக்காரர்கள், நான் வருங்காலத்தில் ஊழியக்காரனை வருவேன்னு எனக்கு தெரியாது, ஆனால் பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் உட்கார்ந்துகிற இடத்துல அவர் கொண்டு போய் ஒரு ஊழியக்காரருடைய பக்கத்தில் உட்கார வைத்து அவரே பரிமாறினார். எனக்கு பயங்கர கூச்சம். இப்போ பக்கத்தில் இருந்த ஊழியக்காரர் அவர் சொன்னார், எளியவனை உயர்த்தி ஆசாரியர்களோடு அமர பண்ணுகிறார். அவர் அந்த வசனத்தை நினைவு கூர்ந்தாருங்க. கர்த்தர் உங்கள் சிறுமையை அவர் நினைவு கூறுவார். நீங்கள் தள்ளிவிடப்பட்டவர்கள் அல்ல, உயர்த்தி வைக்கப்படுகிறவர்கள். ஆதலால் ஆசாரியர்களோடும் ராஜாக்களோடும் உங்களை அமர பண்ணுவா. கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வா. இன்றைக்கு அதற்கான வடிவாசலை கர்த்தர் திறந்து உங்களை மேன்மைப்படுத்துவார். ஆமேன், ஆமேன்.